சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். நம்ம சேனலை பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊமை நாடகம் பாகம் 4. தலைக்கு குளித்துவிட்டு தலையை உலர்த்தி கொண்டு இருந்த பல்லவி அவர் அருகில் வந்து அமர்ந்து என்னாச்சுப்பா என்று கேட்கவும் தன் மகளின் நிர்மலமான முகத்தை ஏறிட்டவருக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. எப்படியாப்பட்ட தேவதை மாதிரி பொண்ணே அந்த கேடு கட்டவனுக்கு கொடுக்க நினைச்சேனே, விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட சீப்பான செயலை செய்தவன் என் மகளுக்கு புருஷனா? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது என்ற உறுதி மனதில் வர கடகடவென நடந்தவைகளை அங்கிருந்த அனைவரிடம் சொன்னார். அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க பாலாஜி தன் அப்பாவின் அருகே வந்து, அப்பா இதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, சைலண்டாக கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், அப்புறமா மாப்பிள்ளைக்கு புத்தி சொன்னால் சரியாயிடுவார் என்றதும் அமுதன் தன் மகனை எரித்து விடுவது போல் பார்த்தார். டேய், இவ உன் தங்கச்சிடா, இவளைய அந்த ராஸ்களுக்கு கொடுக்க சொல்ற ஆத்திரத்துடன் கத்தியவர். எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இப்படி ஒரு கேவலமானவனுக்கு என் மகளை தரமாட்டேன். அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, சிங்கமாய் கர்ச்சித்தார். அப்போது அந்த அறையின் வாசலில் சலசலப்பு ஏற்பட எல்லோரின் பார்வையும் அங்கே திரும்பியது. ரங்கேஷும் அவன் அப்பானும் நின்றிருந்தன. அந்த அதிகாலையில் பணத்தை இறைத்து மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார். அதற்குள் கூட்டம் கூடிவிட்டிருக்க கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே வந்த அந்த பெரிய மனிதன், சம்மந்தி, இதென்ன கூச்சல்? நடந்து போச்சு, எல்லாம் கல்யாணமான சரியாயிடும், முதல்ல எல்லாரையும் ரெடியாக சொல்லுங்க என்றார் கூலாக. அமுதனின் கோபம் உச்சத்திற்கு போனது. என்னையா நடந்து போச்சுன்னு சாகசமாக சொல்ற? இதோ பாரு, இன்னும் அரை மணி நேரம் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் டைம் தரேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு ஓடி போயிருங்க. இல்லைன்னா உன் மகன் இருந்த அதே ஸ்டேஷன் ரூமில் நான் போய் இருக்க வேண்டியதாக இருக்கும். உங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு என ஆக்ரோஷத்துடன் கத்தியவரை பார்த்து அனைவரும் பயத்துடன் ஒதுங்கினர். இப்போது ரங்கேஷன் அப்பனுக்கும் கோபம் வந்துட்டு, சம்மந்தி, யோசிச்சு தான் பேசுறியா? நாங்கள் போயிட்டா அதுக்கப்புறம் உன் மகளை எவையா கட்டுவான்? அப்படியே எவன் வந்தாலும் அவனை ஒழிச்சு கட்டிடுவேன். மறுவேளை நான் யாருன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல. ஒழுங்கா பின்னை ரெடி பண்ணி மணவரைக்கு கூட்டிக்கிட்டு வா. என் மகன் வந்து தாலி கட்டுவான் என்றவாறு புலியாய் உருமினான். இவர்களின் பேச்சு வரம்பை மீறி காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு போக மாப்பிள்ளையின் குடும்பத்தினர் எவ்வளவு தரம் இழந்தவர்கள் என்பது அவர்களின் பேச்சிலே தெரிந்தது. அங்கே கூடியிருந்த அனைவரும் சலசலவென்று ஆளுக்கு ஒரு நியாயம் பேச, தாலி கட்டுற நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்துறதை விட ரங்கேஷுக்கே பல்லவியை திருமணம் செய்து வைப்பதுதான் நல்லது. இல்லை என்றால் பெண்ணுக்கு மறுபடியும் திருமணம் ஆவதே கஷ்டம் என ஒரு சிலர் உறக்கவே பேசினர். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தனது தன்மானத்திற்கு விழுந்த அடியாக நினைத்தவர் அங்கிருந்த பாலாவை ஏறிட்டு, டேய் மாப்பிள்ளை, நீ போய் குளிச்சுட்டு புது துணி போட்டுக்கிட்டு வாடா, என் பொண்ணு கல்யாணம் எப்படி நிற்குதுன்னு பார்க்குறேன் என்றார். அவர் வார்த்தைகளின் அர்த்தம் அனைவருக்கும் புரிந்தபோது அதிகமாய் அதிர்ந்தது பாலாதான். ஐயோ, இந்த பிசாசு கூடவா எனக்கு கல்யாணம்? இவளும் இவன் மூஞ்சி ஏகம் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே நின்றான். பாலா அதைவிட அதிர்ச்சியாகி அதிலிருந்து மீள முடியாமல் பாலனின் பக்கமாக பார்வையை திருப்பினாள். அவனை பார்த்த பார்வையில் அளவு கடந்த அருவருப்பும் கோபமும் தான் இருந்தது. சாந்தா திகைப்புடன் கணவனை நெருங்கி, கைகளை பற்றி என்னங்க, நிதானமாக யோசிச்சு சொல்லலாமே, கொஞ்சம் அமைதியா இருங்க என்று பயந்து பேச மனைவி பற்றியிருந்த தனது கைகளை உதறி உருவி கொண்ட அமுதன், இன்னும் யோசிக்க என்னடி இருக்கு? என் பாலாவுக்கு என்ன குறைச்சல்? இந்த பரதேசி நாயை விட இவன் 1000 மடங்கு உயர்ந்தவன். என்னோட முடிவு இதுதான். இதுக்கு மாற்று கருத்து சொல்ல நினைச்சிங்கன்னா என வார்த்தையை முடிக்காமல் சுற்றிலும் பார்வையை ஓட்ட இறுதியாக தன் மகளின் முகத்தில் வந்து நினைக்க விட்டு, என்னோட பிணத்தை தான் நீங்கெல்லாம் பார்க்கணும் என்றார் முடிவுடன். அதன் பிறகு யாருமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. சாந்தா மகளுக்கு அலங்காரம் செய்யும் பெண்ணை அழைத்து, சீக்கிரமா பல்லவியை ரெடி பண்ணுங்க என்று கூறிவிட்டு பேச்சியை அழைத்து, பேச்சியை பாலா குளித்ததும் புது துணி போட்டு கூட்டிக்கிட்டு வா, சீக்கிரமா போ என உத்தரவிட்டாள். அமுதன் அப்படி சொன்னதும் பாலாவும் கூட எதுவும் பேசவில்லை. குளித்து திருமணத்துக்கு அவனுக்கு எடுத்து கொடுத்திருந்த வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டு மணவரையில் வந்து அமர்ந்த சிறிது நேரத்தில் பல்லவி முழுமையான மணப்பெண் அலங்காரத்துடன் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். ஐயர் மந்திரம் சொல்லி தாலியை எடுத்து பாலா கையில் கொடுத்த போது அவன் அந்த மாங்கல்ய நாணை கையில் வாங்கவே பயந்தான். அமுதன் முன்னே வந்து ஐயரிடமிருந்து தாலியை வாங்கி பாலா கையில் கொடுத்தையும் கட்டிட மாப்பிளை என கர்ச்சிக்க அரை மணிதோடு தாலியை பல்லவியின் கழுத்தில் கட்டினான். கட்டிவிட்டு நிமிர்ந்தவன் அவளின் கண்களை நேராக சந்தித்தான். கனல் கக்கும் அந்த கண்களில் ஒரு புழுவை பார்ப்பது போன்ற அருவருப்பு, சிச்சி என்ற அலட்சியம் நிரந்தரமாக தொங்கி நின்றது. பாலாவும் அலட்சியத்துடன் உதட்டை பிதிக்கவாறு திரும்பிக் கொண்டான். இதில் ஏதாவது ஒரு பெயரை உனது மௌனத்தின் அர்த்தம் புரியாவிட்டாலும் உனது கண்கள் பேசும் வார்த்தைகளுக்கு என்னால் ஒரு மொழியை உருவாக்க முடியும். அந்த மொழிக்கு என்ன பெயர் வைப்பது? நீ அக்னியாய் விழிக்கும்போது உன்
விழிமொழியின் பெயர் பாலைவனம். நீ கொஞ்சலால் சிரிக்கும்போது உன் விழிமொழியின் பெயர் தென்றல். நிரந்தரமாக நான் என்ன செய்ய வேண்டும் சொல். தாலி கட்டியதும் இருவரும் எதிரெதிரே அமர்ந்து மாலை மாற்றும்படி ஐயா சொல்ல, பல்லவி முகத்தில் எந்த உணர்ச்சியும் இன்றி பாலா கழுத்தில் மாலையை போடவும் அவனும் ஒரு அலட்சிய பார்வையுடன் அவள் கழுத்தில் மாலையை தூக்கி போட்டான். இருவரும் மணவரையை சுற்றி வருமாறு சொன்னதும் சாந்தா வேகமாக வந்து பாலனின் தோளில் இருந்த பட்டு துண்டையும் பல்லவியின் பட்டு புடவையின் நுனியையும் சேர்த்து முடிச்சு போட்டுவிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு போ பாலா என்றாள். பாலா பின்னால் திரும்பி பார்த்து அவளை நோக்கி தனது வலது கரத்தை நீட்ட பல்லவி அவன் கையை பற்றாமல் அலட்சியம் செய்து அவன் பின்னால் சென்றாள். போடி இவளை என மனதுக்குள் திட்டியபடி தனது கையை இழுத்து கொண்டு அவனும் ஒதுங்கியே நடந்தான். இருவரின் ஆடைகளில் போடப்பட்ட முடிச்சை விட மனதில் அதிக குழப்பம் முடிச்சும் மணவரையை சுற்றி வந்தன. வேறு எந்த சம்பிரதாயங்களும் ஒத்துழைக்காமல் பல்லவி ஒதுங்க மற்றவர்களும் இதற்கு மேல் அவளை சோதிக்க வேண்டாம் என எண்ணி அவளது அறைக்கு அழைத்துச் சென்றனர். திருமணக்கு வந்திருந்த அனைவரும் எந்த விதத்திலும் பொருந்தாத இந்த ஜோடியை எண்ணி மனதிற்கு பலவிதமான குழப்பங்களுடன் அங்கிருந்து வெளியேறினார்கள். பாதி பேர் பொறாமையில் வெந்தனர், பாதி பேர் பாலா அதிர்ஷ்டக்காரன் என்று வியந்தனர். பாலா மட்டும் தனித்து நிற்க ஊருக்கு கிளம்பிய பாபநாசம் சொந்தங்கள் எல்லோரும் மேடைக்கு வந்து அவனின் கையை பிடித்து ஆளுக்கு ஒரு விதமாக வாழ்த்தினர். தனது முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் இருக்க ரொம்பவே சிரமப்பட்டான். இப்போது சந்தோஷமாக இருப்பது போல் முகத்தை வைத்திருந்தால் இதற்காக காத்திருந்தது போலாகிவிடும். வருத்தமாக முகத்தை வைத்து கொண்டால் அமுதன் வற்புறுத்தலுக்கு பணிந்துவிட்டு இப்போது எல்லாம் முடிந்த பின் வருத்தப்படுவது போல் ஆகிவிடும். எனவே அனைவரும் வாழ்த்துவதற்கும் சங்கடமாக நெளிந்தான். நக்கல் சிரிப்புடன் பாலா அருகே வந்தான் சுப்பிரமணி. என்னால யானையை குழியை விழ வச்சிட்ட போல் இருக்கு. ஆனால் குழி வெட்டினது யாரில் நீதானே? கேட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாமல் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டால் என்ன என யோசிக்கும் போதே நேற்று காலையில் பேசிய வேன் டிரைவர் புன்னகையுடன் மேடையை நோக்கி வந்தார். பாலா முதன்முறையாக சிறு சிரிப்புடன் அவரை எதிர்கொண்டான். அவனது தோள் பற்றி அழைத்தவர், நேற்று காலையில் மதுரையை விட்டு போகணும்னு சொன்னேன். இப்போ பாரு உன் விதி வழியது ராஜா. கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டியிருக்கார். இனிமேல் அதே பாதையில் போப்பா. என்னோட மனசு நிறைஞ்ச வாழ்த்துக்கள். அவர் மனதார வாழ்த்து சொல்ல பாலா சங்கடமான சிறிய தலை அசைப்புடன் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டான். சிறிது நேரத்தில் மண்டபமே காலியாகிவிட மிச்சமிருந்த பொருள்களை எல்லாம் வேன்களில் ஏற்றி கொண்டிருந்தன. பாலா மணமேடையின் ஒரு மூலையில் சேரில் அமர்ந்திருந்தான். அவன் அருகே யாருமே இல்லை. தாலி கட்டியதும் மாடிக்கு போன பல்லவி திரும்பவும் கீழே வரவில்லை. நேரம் ஆக ஆக தலையை வெடித்துவிடும் போலிருந்தது. அவனை கடந்து சென்ற பாலாஜியும் அவன் மனைவி அச்சயாவும் அவனை ஒரு மனிதன் என்ற பார்வையை தவிர்த்து காட்டிலிருந்து தப்பி வந்த ஏதோ ஒன்றை பார்ப்பது போல பார்த்துவிட்டு போனார்கள். வீட்டிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து செல்லும் முயற்சியில் பேச்சியின் உதவியுடன் சாந்தா காரில் ஏற்றிக்கொண்டு இருந்தாள். எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பும் நேரம் வந்துவிட்டது என்று பாலாவுக்கு புரிய ஒரு நீண்ட பெருமூச்சுடன் எழுந்து மண்டபத்தின் வாசலுக்கு வந்தான். மணமகள் அறையிலிருந்து வந்த பல்லவி இவனை திரும்பியும் பார்க்காமல் அலட்சியமாக காரில் ஏறி அமர்ந்தாள். சாந்தா அவசரமாக பாலாவிடம் ஓடி வந்து, பாலா சீக்கிரமா கார்ல ஏறு, அவ பக்கத்துல உட்காருடா என்று அவன் கையை பிடித்து இழுத்து வந்து காருக்குள் தள்ள வேண்டா வெறுப்பாக ஏறி பல்லவியின் அருகில் அமர்ந்தான். திரும்பி தன் அருகில் அமர்ந்த பாலனை ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில் எதுவுமே இல்லை என்றாலும் அவன் அவளை விட்டு தள்ளி அமர்ந்தான். இருவருக்கும் இடையேயான இடைவெளி அதிகமானது. வீடு வருவரை அவன் பக்கமே திரும்பாமல் வெளியே வேடிக்கை பார்த்தபடி வந்தாள். இருவரும் காரை விட்டு இறங்கியதும் சுமங்கலி பெண்கள் ஆரத்தி சுட்ட அவள் அருகே நின்ற பாலாவுக்கு பெரும் இம்சையாக இருந்தது. இருவரும் விரைப்பாகவே வீட்டுக்கு சென்றார்கள். உள்ளே நுழைந்ததும் பல்லவி யாரிடமும் எதுவும் பேசாமல் வேகமாக தனது அறைக்கு போய்விட்டாள். பாலா மட்டும் தனித்து நின்றான். சாந்தா உடை மாற்ற தனது அறைக்கு போக பாலாவும் அச்சயாவும் முறைப்புடன் தங்களது அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டன. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போலாம்.